இன்றைக்கி நம்ம ப்ளம்ஸ் பறிக்க போகிறோம். பாருங்கள் இந்த ப்ளம்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதெல்லாம் குட்டி குட்டி ப்ளம்ஸாக இருக்குது. சரி, நம்ம தேவையான ப்ளம்ஸ் மட்டும் இன்றைக்கி பறிச்சுக்கலாம். இந்த டிசம்பர் மாதம், நவம்பர், அக்டோபர்லேருந்து ப்ளம்ஸ் கொத்து கொத்தாக காய்க்கும். டிசம்பர் வர வரைக்கும் நிறைய பூவெல்லாம் விடும். இன்றைக்கி கொஞ்சம் பூ இல்லை, ஏன்னா நாங்கள் மருந்து அடிக்காமல். அப்புறம் நம்ம வந்து சீத்தாப்பழம் பறிச்சுட்டு வேறு ஏதாச்சும் பழம் பழுத்துருக்கான்னு பார்க்கலாம். அவங்களுக்கு பழுத்துருக்குன்னா இது வந்து சாய்டி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதை சாய்ச்சி இந்த பழம் நல்லா இருக்கா பழுத்துட்டான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று பழுக்கல அதனால நம்ம இப்போ போகலாம். நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச பழங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ளம்ஸை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெல்லிக்காயும் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மேங்கோவை பீல் பண்ணதை பீஸாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான அளவுக்கு மாங்காய் எல்லாமே அரிஞ்சு வச்சிட்டோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் கலரில் இருக்க சீத்தாப்பழம் தான். இதெல்லாம் தான் நம்ம கலெக்ட் பண்ண ஃப்ரூட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே. மிளகாப்பொடி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருக்குது. அதை மட்டும் சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.